சென்னையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்ட மருந்தகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை இன்று அதிரடியாக சீல் வைத்தது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சசிதரன் மற்றும் வெங்கடேஷ். பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் அமுதமாக கருதப்படுகிறது. தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களின் பிள்ளைகளுக்கும் காப்பகங்களில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களிடம் இருந்து பால் தானமாக பெறப்பட்டு அரசின் தாய்ப்பால் வங்கிகளின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப ஆண்டுகளாக நன்கொடையாளர்களிடம் தாய்ப்பாலை சேகரித்து அதனை லாப நோக்கில் ஆன்லைனில் விற்பனை செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது. இதையடுத்து தாய்ப்பால் விற்பனை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் அண்மையில் அதிரடியாக தடை விதித்தது. ஆனால் இந்த தடையை மீறி சென்னை மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்ட மருந்து கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக சோதனை நடத்தினர். ஒரு வாரமா நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம். நீ காஃப் சிரப் தான் சொல்லிருக்கீங்க. நிறைய மதரோட பேர் வச்சிருக்கேன். இந்த அட்ரஸ் வேணும்பா எனக்கு. ஐ வாண்ட் தி அட்ரஸ். இதில் 200 மில்லி லிட்டர் தாய்ப்பால் 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்கு வைத்திருந்த 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்களை பறிமுதல் செய்து மருந்து கடைக்கு சீல் வைத்தனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அருளானந்தம், ஜெகதீஷ் சந்திரபோஸ் கூறுகையில், அவங்க இனிஷியலாக ப்ரோட்டீன் பவுடர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் அவங்க தாய்ப்பால் பாட்டில் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. மோரோவர் அதுக்கு லேபிள் பண்ணி லைசன்ஸ் பண்ணியும் விற்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி FSSAI ரெகுலேஷன் படி பார்த்திங்கன்னா அதுக்கு இதுவே கிடையாது, அந்த அப்ரூவலே கிடையாது. அந்த பேசிஸில் அவங்க மேலே இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முதல் தடவையாக தாய்ப்பால் விற்பனை அறிஞ்சு இந்த பாட்டிலை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் புரோட்டீன் பவுடர்ன்றதுக்காக உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆணையத்தில் உரிமமும் பெற்றிருக்காரு. அதை தவறாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதற்கும் அவர் மேலே நாங்கள் குற்ற வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். பறிமுதல் செய்யப்பட்ட தாய்ப்பால் கிண்டியில் உள்ள ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். சோதனையின் முடிவில் வரப்படும் அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்பனா, நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.